நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் வாந்திக்கான மருத்துவம். வாந்தி ஏன் வருது? வாசனை சேராமல் வருது, ஒவ்வாமையால் வருது, செமிக்காமல் வயிற்றுக்குள்ளே எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்போ வாந்தி வந்துடும். மலச்சிக்கல் இருக்கிறதால வாந்தி வரும். முக்கியமாக அதுக்கு நாட்டு தக்காளி, காட்டு துளசி, கிராம்பு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். வாந்தி, ஒவ்வாமையினால் வர்ற வாந்தி. பெண்களுக்கு சிறுநீர் கழிக்கிற போகிற இடங்கள்ல அந்த இடத்துல இருக்கிற ஸ்மெல், பேட் ஸ்மெல் தாங்க முடியாமல் வாந்தி வந்துடும். சில கர்ப்பிணி பெண்கள் அந்த ஆரம்ப காலத்தில் எதை பார்த்தாலும் வாந்தியாக வரும். வாந்தினாக்கா ஒவ்வாமையினால் வாந்தி எடுத்துகிட்ருப்பாங்க. அதாவது தாளிக்கிற வாசம் பிடிக்காது, காய்கறி சாதம் சமைக்கிற வாசம் பிடிக்காது, ரசம் தாளித்து கொட்டினாங்கன்னா அந்த வாசம் பிடிக்காது, பூக்களுடைய வாசம், அதாவது மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அந்த மாதிரி பவுடர் போட்டாங்கனாக்கா, சோப்பு போட்டு குளிக்கிற இந்த மாதிரி வாசனைகள் எதுவுமே, மாத்திரை, இந்த டானிக்கு, இது எல்லாமே பார்த்தாக்கா அந்த வாசனைகள்னால அவங்களுக்கு ஒவ்வாமையாகி போயிடும். அப்போது எதை பார்த்தாலும் எந்த வாசனையும் ஸ்மெல்லு ஒத்துக்கிறாமல் வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வாமையினால் வர்ற வாந்திக்கு இது ஒரு நல்ல மருந்து. அந்த வாந்தியை நிப்பாட்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒவ்வாமையினால் வர்ற வாந்தியை நிற்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக அதில் காட்டு துளசி, நல்லா துளசி எடுத்து அரைச்சி வடிகட்டி சாறு எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட நாட்டு தக்காளி, நல்லா ஒரு தக்காளி சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒன்று கூட சேர்த்து நல்லா சாறை மட்டும் விட்டுக்கிறலாம். விதையோடு சேர்ந்த சாறு மட்டும் போதும், முழுசாக அரைக்க வேண்டாம். அந்த புளிப்பே சரியாக போகும். அதுக்கு தான் நாட்டு தக்காளி கூட சேர்த்துருக்குறோம். ஒரு 5 கிராம் அளவுக்கு நல்லா எடுத்து பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிறணும். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அவங்க எடுத்து குடிக்கிறப்போ இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்கும், கார்ப்பாக இருக்கும். அந்த தக்காளி விதை ஜெல்லி மாதிரி இருக்கும். அதனால் நல்லா குடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நல்லா ஸ்பூனில் எடுத்து சிப் பண்ணி குடிக்கிறப்போ அந்த ஒவ்வாமையினால் வர்ற வாந்தி எல்லாம் நின்றுக்கிறோம். ஒரு 2 நாளைக்கு குடித்தாங்கனாக்கா அதுக்கப்புறம் எந்த ஒரு வாசத்தை கண்டாலும் அவங்க நுகர்ந்தாலும் அவங்களுக்கு வாந்தின்றதே வராது. வாந்தி நிற்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. வாந்தி வந்துட்டால் குடலையே பெரட்டும், தலை சுத்தம், கண் பார்வை மங்கிரும், எதிர்க்க யார் இருக்காங்கன்னே தெரியாது, அப்படியே குப்புறக்க தள்ளும், கீழே அப்படியே விழுகிற மாதிரியே தான் இருக்கும், குடலை பெரட்டிக்கிட்டு வரும். அதுக்கு முக்கியமாக இந்த காட்டு துளசியை கொடுத்தோம்னாலே அதெல்லாம் மாறிக்கிறோம். காட்டு துளசி, நாட்டு தக்காளி தான், கிராம்பு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை 1/4 ஸ்பூன் எடுத்து மெதுவாக குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைஞ்சது 1 மணி நேரம் இதில் இருக்க சாறை குடிக்கணும். அப்போ அந்த வாந்தியே வராது. எப்படியாப்பட்ட வாந்தியாக இருந்தாலும் அந்த வாந்தியை சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.